அச்சிமுத்து, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க ஐயா. அப்பா இவங்க தான் உங்க மருமகளா? இல்ல, அவளோட உயிரே போனாலும் அவ எங்க குடும்ப மானத்தை இப்படிலாம் குழி தோண்டி புதைக்க மாட்டான். அவளால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் கேட்ட பேரு. அவளை கூட்டிட்டு வந்து நாம என்ன மருமகளாவ வச்சுக்க போறோம்? ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போட்டுமே, நமக்கும் பிரச்சனை தீந்து போயிடும்ல. அக்கா கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டம்லாம் இன்னும் 1-2 நாளைக்கு தான். நான் இருக்கேன், தைரியமா இருங்க. நீங்க சீக்கிரமே வெளியில வந்து மாமா கூட அம்மரோட சந்தோஷமா இருப்பீங்க. என்னப்பா இது, குழந்தைங்க வந்திருக்கு? எஸ் யுவர் ஆனர். இந்த குழந்தைங்க கொஞ்ச நேரம் கோர்ட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். குழந்தை அழுவுதேப்பா. ஒரு 10 நிமிஷம் தான் யுவர் ஆனர், அப்புறம் அனுப்பிச்சிடலாம். சரி யுவர் ஆனர். அந்த குழந்தைங்க இங்க வர்றதுக்கு நீங்க அனுமதி தரணும். அவங்கள பத்தி ஜான்சி கிட்ட சில கேள்விங்க கேட்கணும். ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். அம்மா, குழந்தைங்களை தூக்கிட்டு வாங்க. இப்படி வாங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? சொல்லுமா, குழந்தைங்க இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை குழந்தைங்க? 2. மிஸ்டர் வெற்றி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை சார். பாத்தீங்களா யுவர் ஆனர், புருஷன் சொல்றாரு அவருக்கு ஒரு குழந்தைன்னு, பொண்டாட்டின்றவங்க சொல்றாங்க இவங்களுக்கு 2 குழந்தைன்னு. என்னம்மா, இந்த 2 குழந்தைய பார்த்ததும் உங்களுக்கு 2 குழந்தைன்னு சொல்லிட்டீங்களா? இப்பவும் சொல்றேன் சார், எனக்கு 2 குழந்தை தான். பெத்த குழந்தை ஒண்ணு, நான் வளர்த்த குழந்தை ஒண்ணு. அதனால எனக்கு 2 குழந்தைங்க. என் மூத்தார் குழந்தையும் நான் என் குழந்தையா தான் நினைக்கிறேன். பரவாயில்லம்மா, தப்பா சொன்னாலும் அதை சரியாக்க முயற்சிக்கிற பாரு, இந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. அம்மா, குழந்தைகளை காட்டுங்க. இந்த 2ல எது உங்களுடைய குழந்தை? சொல்லுங்க.
யோசிக்கிற? பார்த்து சொல்லு, பக்கத்துல தானே இருக்காங்க. அர்ஜுன் தான் என் குழந்தை. ஐயோ 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 ஏ சண்டாரி எங்க நீ வந்திருக்க? ஏன் புள்ளைய ஓ புள்ளன்னு சொல்ற? ஜட்ஜ் சார் நம்பாதீங்க. இவ நடிக்கிறா, போய் சொல்றா. இவ சொல்றதெல்லாம் போய். ஆமா, இவ லட்சுமி கிடையாது. நிச்சயமா லட்சுமி இருந்தா இப்படி சொல்ல மாட்டா. எப்படி ஏன் புள்ளைய ஓ புள்ளன்னு சொல்வ? நடிக்கிறா. ஏன் புள்ளைய ஓ புள்ளன்னு சொல்வியா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. கோர்ட்ல இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. ஐயோ இவ போய் சொல்றா. அடுக்கவே அடுக்காது. அமைதியா இருன்னு சொல்றேன்ல. சும்மா இரு. இங்க பாருங்கம்மா, நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க. யுவர் ஆனர், முதல்ல அந்த 2 குழந்தைகளை பார்த்ததும் அதுல எது இவங்க குழந்தைன்னு தெரியாததால 2மே இவங்களோடதுதான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெற்றி ஒண்ணுதான்னு சொன்னதை வச்சு பெத்தது வளர்த்ததுன்னு சென்டிமெண்டா பேசி ஏமாத்த பார்த்தாங்க. சரி, 2ல நீங்க பெத்தது எதுன்னு கேட்டா தங்கவேலு குழந்தைய தன்னோடதுன்னு சொல்றாங்க. மாற்றுத்திறனாளியா இருக்கிற குழந்தை லக்ஷ்மியோடதா இருக்காதுன்னு நினைச்சுதான் அப்படி ஒரு தப்பான பதில சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மாற்றுத்திறனாளியா இருக்கிற குழந்தை தான் லக்ஷ்மியோடது. இந்த ஒரு விஷயமே இவங்க லக்ஷ்மி இல்ல ஜான்சி தாங்கிறதுக்கு போதுமான ஆதாரம்னு நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். இல்லையா, நான் சொல்றது உண்மைதான். நான் லக்ஷ்மி தான். குறுக்க பேசாதம்மா. இந்த அவையில கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள்ல இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுதான். இதை உறுதிப்படுத்துற சான்றிதழ்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். அதோடு இந்த பொண்ணுக்கு எதிரா இன்னும் 1 or 2 எவிடன்ஸ் கிடைச்சா கேஸ் ஸ்ட்ராங் ஆகுங்கிறது என்னோட எண்ணம். அதனால அதை கொடுக்கவும் முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் நாளை அவை கூடும். அமர, வேஷம் போட்டு வந்தவள நீயும் அம்மான்னு நம்பிட்டியா? அவ உன் அம்மா இல்லடா. உன் அம்மா மாதிரி இருக்கிற வேற ஒருத்தி. நல்ல வேளை நீதான் அவ குழந்தைன்னு அவ சொல்லிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காம உன் அம்மா தான் தெய்வமா இருந்து அந்த ராட்சசி கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திருக்கா. குடிச்சிருமா? குடி. சரிடா, நீ விளையாடிக்கிட்டு இரு, நான் இப்பவே வந்துடுறேன். சரியா? தேனு, கோர்ட்ல வந்ததுல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு அங்க? என்ன நடந்ததா? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? இது 2ல எது உன் புள்ளன்னு அவகிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவ ஒச்சமா இருக்கிற புள்ளைய விட்டுட்டு ஏன் குழந்தை அவ குழந்தைன்னு சொல்றாமா? அப்படி என்னடி ஆச்சு? அங்கல்ல அவ மாட்டிக்கிட்டா. ஏன் நான் தான் ஆரம்பத்துல இருந்தே அவ லட்சுமியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி உசுறு கொடுக்க முடியும்? சம்பந்தி அம்மா, அதெல்லாம் விடுங்க. இப்பதான் அவ லட்சுமி இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
எங்க இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லவே இல்லையே. ஏண்டி அந்த ஏமாத்துக்காரி குட்டு தான் வெளியில வந்துருச்சே, ஏன் அவளை தூக்கி ஜெயில போடுங்க, இவங்கள வெளியில விட்டுருங்கன்னு அந்த ஜட்ஜி சொல்ல வேண்டியதானே? அம்மா ஆ, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இத்தனை நாளும் அவங்க சொல்றது யாரோ சொல்லி கொடுத்து சொல்றாங்கன்னு தானே சொன்னீங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். யாருக்குமே தெரியாத பச்சை விஷயத்த ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அனுப்பும் போது அவங்களோட குழந்தை யாருன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு சிம்பிள் லாஜிக், இது கூடவா புரியல? அப்ப எதுக்கு அவ அர்ஜுனை காட்டினா? மாமா அங்கதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. லக்ஷ்மி அக்கா எப்பவுமே மத்தவங்களுக்காக கஷ்டப்படுறவங்க. அவங்க ஏதோ ஒரு உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஏண்டி அம்மா நீ சொல்றத பார்த்தா அவதான் லட்சுமின்னு நீயே உறுதியா சொல்லிடுவ போல இருக்கு. உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு அவங்க லக்ஷ்மி அக்காவா தான் தெரியறாங்க. மாமா கொஞ்ச நாள் பழகின எனக்கே அவங்க லக்ஷ்மி அக்காவா தெரியறப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அனு, நீயும் என்ன குழப்பாத. நான் உங்களை குழப்பல மாமா, உண்மையை தான் சொல்றேன். சரி நான் உனக்கு கேக்குறேன், எதை வச்சு அவங்க லக்ஷ்மி அக்கா இல்லன்னு சொல்றீங்க? ஏன்னா என் பொண்டாட்டிக்கு இந்த கையால தான் கொள்ளி வச்சேன். லக்ஷ்மி இல்லங்கிறது தான் உண்மையான உண்மை. தயவு செஞ்சு நீயும் சேர்ந்து என்ன குழப்பாத. மாமா சத்தியமா நான் உங்களை குழப்பணும்லாம் நினைக்கல. என் மனசுல இருக்கிறத சொன்னேன், அவ்வளவுதான். நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஒருவேளை இப்ப கோர்ட்ல நின்னு கதறிட்டு இருக்க அந்த அப்பாவி பொண்ணு நிஜமாவே லக்ஷ்மி அக்காவா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் 2 வாரம் கழிச்சு அது லக்ஷ்மி அக்கா தான் தெரியறப்போ, ஐயோ இவ அப்பவே சொன்னாலே நம்ம நம்பலையேன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க? இங்க பாருனு, இல்லாத உன்னை பத்தி கற்பனை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. என் லட்சுமி இறந்துட்டா, அவ்வளவுதான். இதுக்கு மேல இனி பேச எதுவுமே இல்ல. மாமா ஐயோ, அந்த பொண்ணு இந்த குடும்பத்துல இன்னும் என்னென்ன சுனாமி எல்லாம் கொண்டு வந்து விட போறாளோ தெரியலையே. அடியே தேனு, நீ வா. அர்ஜுன் என்ன பண்றான்னு தெரியல, போய் பாப்போம். கடவுளே, ஏன் எங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் சோதிக்கிற? இந்த குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவை சொல்லு. இன்னைக்கு வேற ஏதாவது புது ஆதாரம் சப்மிட் பண்ண போறீங்களா? எஸ் யுவர் ஆனர். இந்த கேஸ்ல ஜான்சி தான் லட்சுமி தான் ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய போலி ஆதாரங்களை கொடுத்தாங்க. நாங்களும் அதை ஒவ்வொன்றா உடைச்சிட்டு வரோம். நாங்க அப்படி உடைக்கிறது எல்லாத்தையுமே எங்களுடைய ஆதாரங்களா நீங்க கருதணும். நேத்து நடந்த விசாரணையில ஜான்சி பொய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, சட்டத்தை ஏமாத்துறாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு விஷயமே இவங்க லட்சுமி இல்ல ஜான்சி தான் உறுதிப்படுத்துது. எனவே அதன் அடிப்படையில் ஜான்சியை குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. ஏமா அதான் நேத்தே பொய்ன்னு நிரூபணமாயிருச்சே. சார், உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. இதுக்கு மேல என்ன வாய்ப்பு வேணும்னு கேக்குறேன்.
அர்ஜுன் என்னோட குழந்தை தானே நிரூபிக்கிறதுக்கு நான் ஒருத்தரை விசாரிக்க ஆசைப்படுறேங்க ஐயா. இந்த கேஸ்ல நீங்க வைக்கலா இல்ல நான் வைக்கலானே தெரியல. அவங்கள விசாரிக்கணும் இவங்கள விசாரிக்கணும்னு நீங்க பாட்டுக்கு விசாரிச்சுட்டே இருக்கீங்க. சார், நான் வெறும் மனசாட்சியோட குற்றவாளியா இங்க நிக்கிறேன் சார். நீங்க மனித சாட்சியா அவங்கள என் முன்னாடி நிறுத்துறீங்க. அதனால நான் உங்ககிட்ட தோத்துட்டே இருக்கேன். நான் இப்ப ஒருத்தரோட மனசாட்சிய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு நியாயம் கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. என்னம்மா நீ மனசாட்சியை கேட்க போறேன் ஹார்ட்டை கேட்க போறேன்னு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் தான் குற்றவாளின்னு ஒத்துட்டு போக வேண்டியதானே? நீ யாரம்மா விசாரிக்க ஆசைப்படுற? வெற்றியோட அண்ணன் தங்கவேல் மாமாவை. அவரை வர சொல்லுங்க. தங்கவேல் தங்கவேல் தங்கவேல். டேய் போப்பா போ. போ. என்ன அது? அவ ஒத்தால நின்னுகிட்டு நம்ம மொத்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறா பாருங்க. ஓகே, இப்படி எல்லாம் பேசாதம்மா. வா வா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன். ஐயோ, இவ எப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தா? இப்படி புதுசு புதுசா குண்டு தூக்கி போடுறாளே. ஐயோ, ஏனே, கவலைப்படாதம்மா. அவ ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அப்பா. அர்ஜுன் யாரு மாமா? சொல்லுங்க மாமா, அர்ஜுன் யாரோட குழந்தை? இவ பேரு ஜான்சி. ஆந்திராలో ரொம்ப முக்கியமான கொல்லக்கூட்டத்தை சேர்ந்தவன். அது வந்து சொல்லுங்க மாமா, நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை சொல்லுங்க மாமா. அப்பதான் நான் ஜான்சி இல்ல லக்ஷ்மின்னு நம்புவாங்க. சொல்லுங்க மாமா, உங்க லக்ஷ்மி நான் ஜான்சியா சாகணுமா இல்ல லக்ஷ்மியா வீட்டுக்கு வரணுமா? நீங்க சொல்ற பதில்ல தான் மாமா என்னோட வாழ்க்கைய அடங்கி இருக்கு. உண்மையை சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா, அர்ஜுன் யாரோட குழந்தை? இது என்ன கேள்வி? அவன் என் குழந்தைதான். என் குழந்தைதான். உங்க குழந்தைன்னா உங்களுக்கும் தென்மொழி அக்காக்கும் பிறந்த குழந்தையா இல்ல எனக்கும் வெற்றிக்கும் பிறந்த குழந்தையா? இல்ல, எனக்கு தேன்மொழிக்கும் தான் பிறந்தான் அவன். மாமா, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா, உண்மையை சொல்லுங்க மாமா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏ மாமா, என் குழந்தைய உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு இதை
யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் தானே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். இப்ப அந்த சத்தியத்தை நானே மீறுறேன்னா என்னோட சூழ்நிலை மாமா. என்னை காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயம். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க மாமா. ஐயோ, குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இதை சொல்லல. என் வெற்றியை நான் தனியா விட்டுட்டு போயிட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சிக்கு நான் ஆளாயிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் கேக்குறேன். சொல்லுங்க மாமா. என் அர்ஜுன் எப்பவும் போல உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆனா அவன் என்னோட புள்ளதாங்கிற உண்மையை மட்டும் சொல்லிடுங்க மாமா. சொல்லுங்க மாமா. மாமா. இல்ல இல்ல, நான் சொன்னதுதான் உண்மை. ஏன் மாமா பொய் சொல்றீங்க? ஏய், இங்க பாரு, நீ என்ன மாமான்னு கூப்பிடுற பாரு. இதுதான் போய், இதுதான் போய். நான் சொன்னதுதான் உண்மை, உண்மை. ஒரு ஊரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் பலி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரகசியத்தை உடைக்கலாம் தான் மாமா நான் சொல்றேன். சொல்லுங்க மாமா, அர்ஜுன் ஏன் புள்ளன்னு உண்மையை சொல்லுங்க மாமா. இல்ல இல்ல இல்ல, அது என் புள்ள, என் புள்ள, எங்க புள்ள. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஆனா நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன்.